ஹலோ விவோஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி தேங்காய் வெள்ளை பர்ஃபி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வெல்லம் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நெய் விட்டு தேங்காய் ஒரு கப் அளவுக்கு எடுத்து நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். தேங்காயோட வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் வறுபட்டுருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதே கடாயில் எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டியாக இருக்கிற வெல்லத்தை கொஞ்சம் கரண்டியில் தட்டினா அப்படியே கரைஞ்சி வந்துடும். இப்போ வெல்லமெல்லாம் உருகிருச்சு. இப்போ பாகு பதம் செக் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு கம்பி பதம் கிடைக்கணும். இன்னும் அந்த கம்பி பதம் கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி விட்டு விட்டு வருது பாருங்கள், இதுதான் ஒரு கம்பி பதம். இந்த ஸ்டேஜில் நாம் தேங்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரலாம். தேங்காய் வெல்லத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கெட்டியான பதம் வர வரைக்கும் நாம் கிளறிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கலவையை கொட்டுறதுக்கான ஒரு தட்டத்தை ரெடி பண்ணிக்கலாம். அதில் நெய் தடவி வச்சுக்கணும். இந்த கலவை கூட கொஞ்சம் கட் பண்ண பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த தேங்காய் வெள்ளை கலவையை நெய் தடவிய தட்டத்தில் கொட்டி நல்லா பரப்பி விட்டுக்கலாம். மேலே நெய் தடவிய கரண்டியால் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து இதையே கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கீரல் போட்டு வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் விட்டு இதை கட் பண்ணியாச்சுங்க. இப்போ சுவையான தேங்காய் வெள்ளை பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இது இருக்கும்.